ஒவ்வொருவரும் பாருங்கள், யாராவதும் ஒரு பத்திரிக்கை துறையை செருப்பால் அடிக்க வச்சு வேடிக்கை பார்க்க முடியுமா? அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வைக்க முடியுமா? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் குற்றத்தை தேர்தல் அணிசில் வெளியிட்டு ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லாமல் தேர்தல் நடத்துகிறாங்க 2019 என்று வெளியிடாத பத்திரிக்கையை செருப்பால் அடித்து தீ வச்சிருக்கிறேன். அதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை நான் செருப்பை கலத்தி அடிக்கிறேன். இது தப்புன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பத்திரிகை நிர்வாக தலைவர்கள் தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை நான் அடிச்சிருக்கேன். என்னை விஞ்ஞானின்னு நிரூபித்தவங்க இன்னைக்கு ஒரு 10 ரூபா பொருள் தான் சார். இந்த பொருள் 10 ரூபா தான். இந்த பொருள் இவிஎம் மிஷினை, இந்த ரியல் மிஷினை 10 ரூபா பொருள் தான் இயக்கமே அப்படின்னு நான் நிரூபிக்க தயாருன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டி எழுதாமல் உண்மையான விஷயத்தை எழுதாமல் பத்திரிக்கை துரோகம் செய்திருக்குது. தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். தேவடியா பைய பத்திரிகை, தினமலர் பத்திரிகை உண்மையை சொல்லாத பத்திரிகையை வாசகர்கள் வாங்காதீர்கள் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றையோட தேர்தல் முடிஞ்சுன்றான், ஆனால் உண்மையை இன்னைக்கோட மறைச்சிருக்கான். ஆனால் எனக்கு பதில் கிடைக்க வரைக்கும் இந்த பத்திரிகை நிர்வாகத்தை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையை தீ வச்சிருக்கேன், தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை தீ வச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. இது தவறுனா ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள், தினமணி பத்திரிகையை செருப்பை கழிச்சு அடிச்சிருக்கேன், அதை தீ வைக்கிறேன் சார். தினமலர் பத்திரிகை சுதந்திர பத்திரிகைன்னாங்க, அதை தீ வச்சிருக்கேன். இது தவறுனா எப்படி இவிஎம் மிஷின் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும்னு சொன்ன பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இது தினத்தந்தி நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். தினத்தந்தி நிர்வாகம் தேவடியா பைய பத்திரிகை உண்மையை சொல்லாம பிஓ ஜெயபாண்டி 2014 இருந்து சொல்லியிருக்கேன். இந்த தேவடியா பைய பத்திரிகை அதாவது தீயரிக்கிறேன். இவிஎம் மிஷின்ல இவிஎம் மிஷின்ல 100க்கு 100 ஓட்டு திருட்டு செய்துதான் ஆண்டிருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா மக்கள்கிட்ட காசு கொடுத்து செஞ்சாண்டு பிரச்சாரத்தை அப்புறம் எழுதி மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வச்சு இந்த செருப்படி அடிச்சிருக்கேன். தினத்தந்தி நிர்வாகத்தை, தினகரன் நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். பத்திரிகை நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். யாராவது நேர்மையான நடத்தக்கூடிய பத்திரிகை நிர்வாகங்கள் இது தப்புன்னா இவர்கள் என்னுடைய உண்மை செய்திகளை எழுதாம இருந்தது தப்பு தானே. அதே மாதிரி காலைக்கதிர் நிர்வாகத்தை அடிக்கிறேன் சார். காலைக்கதிர் நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். இப்படி ஒரு பொழப்புக்கு கேவலமான ஒரு பொழப்பு, அதாவது பத்திரிகை நிர்வாகத்தை வச்சு உழைக்கிறாங்க, வாழ்றாங்க. இப்போ பாருங்க, காலைக்கதிர் நிர்வாகத்தை தீயரிக்கிறேன். காலைக்கதிர் நிர்வாகத்தை தீயரிக்கிறேன், பத்திரிகை நிர்வாகத்தை. ஏன்னா உண்மை செய்தியை எழுதாமல் மக்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு யாருமே உலகத்துல பத்திரிகை நிர்வாகத்தை எரிச்சதே கிடையாது சார். நான் எரிச்சிருக்கேன் சார். ஏன் இந்த பத்திரிகை என்ன போற தனியா இங்க பாருங்க, தினகரன் பத்திரிகையில ஏற்கனவே எழுதியிருக்காங்க. இதை பாருங்க, யாராவது பத்திரிக்கை எரிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? நீங்களா சொல்லுங்க. அதே மாதிரி காந்தியை செருப்பால் அடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? நான் அந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படணுன்றக்காண்டி அந்த பாருங்க, இந்த நம்பருக்கு போற முக்கியமான நம்பருக்கு போற நான் அந்த தேர்தல் காந்தியை யாராலும் செருப்பை கழட்டி அடிக்க வச்சு ஏன்னா அடிச்சேன்னா அந்த முக்கியமான அந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படுவதற்காக மகாத்மா காந்தியை செருப்பாலேயே அடிச்சிருக்கேன். இது எல்லா பேருக்கும் தெரியும். இப்ப நான் செய்யறது மகாத்மா காந்தியை செருப்பை கழட்டி நான் அடிக்கிறேன். இது குற்றம்னா இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் பூரா வேடிக்கை பார்க்குறீங்க. பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படணும்ன்றக்காண்டி அடிச்சிருக்கேன். சிஐடி ஆபீசர்
செல் நம்பர் இருக்குது. தருமபுரி மாவட்ட பத்திரிகை ரிப்போர்ட்டர் சங்க தலைவருடைய செல் நம்பரு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த தேர்தல் ஆணையத்தை இவங்களெல்லாம் நான் அடிச்சிருக்கேன். இந்த இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லும்போது செய்ய முடியாது அப்படின்னு நிரூபிச்சுட்டு நீங்கள் தேர்தல் நடத்திருக்கணும். 2019 தேர்தல் செல்லாதுன்னு அடிச்சிருக்கேன். அது வருஷம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த தேதியில் நான் காந்தி ஐயாவை அடிச்சிருக்கேன். அதே மாதிரி அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டர்களையும் இந்தியாவில் இருக்கிற யாராலும் ஒரு மானமுள்ள பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் இருந்தீங்க என்றால் ஏப்பா இந்த மாதிரி அடிக்கிற, எதுக்கு அடிக்கிற, என்ன காரணம் கேட்கணும். ஆனால் கேட்காம இருப்பது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திர மகன் ஒரு வாசகம் ஒரு பாட்டு பாடிட்டு யார் உன்னைய பெத்தா அவ கையில் கிடைச்சா செத்தான்னு சொல்லிட்டு அந்த இதை அழிச்சிட்டாரு கம்ப்யூட்டரில். டி ராஜேந்தருடைய மகன் அந்த அழிச்ச வீடியோவை எடுத்து பிரபலமாக்கி அந்த குடும்பத்தவே அழுக வச்சிங்க. அப்புறம் இரண்டாவது எப்படின்னா கவிஞர் இது வைரமுத்தை வந்து ஆண்டாளை தவறுதலாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. அதை பெரிய அளவில் உருவாக்குனீங்க. இப்போ வந்து கமலஹாசன் வந்து இந்து தீவிரவாதின்னு சொன்னதுனால மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம், பெருசாக ஆக்குனீங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்தை இந்தியாவில் இருக்க அனைத்து தேர்தல் ஆணையத்தையும் சட்டத்தின் அடிப்படையில் நடப்பது உண்மை என்றால் நான் இந்த அடித்தது தவறு தானே. இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியாதுன்னு நிரூபிக்க வந்திருக்கணும். இந்த பாருங்க, நான் டிராயிங்கி கொடுத்துருக்கேன். இவிஎம் மிஷின் நடைமுறையில் இருக்கிற இவிஎம் மிஷினும் இந்த டிராயிங்கையும் இவிஎம் மிஷினுடைய 100க்கு 100 ஓட்டு திருட்டு செய்ய முடியும். இதில் இவிஎம் மிஷின் தத்துவம் இருக்கா இல்லையாண்டு எல்எம்எஸ் கிட்ட கேட்டிருந்தேன். எனக்கு பதில் சொல்லலை. இந்தியா விஞ்ஞானி ஜப்பான் விஞ்ஞானி யாருமே பதில் சொல்லலை. அதனால தான் நான் அடிச்சிருக்கேன். யாராவது நல்ல உள்ளங்கள் ஏன் காஞ்சி அடிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுக்கு ஓட்டு உரிமை கிடைச்சிரும். சரிங்களா? அதனால் நான் வந்து எல்லா கட்சி தலைவருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து நான் அனுப்பியிருக்கேன் சார். அதை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துக்கலாம். சீமான் சாருக்கு அனுப்பியிருக்கேன். சீமான் சார் வந்து எதுவுமே பேசலை. என்ன பேசலைன்னா அவருக்கு அனுப்பியிருந்தேன். ஆனால் என்னுடைய லெட்டரை இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும் அப்படின்னு நான் அனுப்பியிருந்தேன். சூர்யான்ற நபர் தான் வாங்கியிருந்தார். ரெண்டாவது அனுப்பும்போது இவருடைய நம்பர் எழுதி தான் அனுப்பினேன். ஆனால் இப்போ நம்பர் ஃபோன் அடித்தாலும் சீமானுடைய கட்சி அந்த லெட்ரு வாங்கினார்ல அந்த நபர் சூர்யான்றவர் ஃபோனு கூட எடுக்கல. நான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனையோ இதுக்கு குரல் கொடுக்குறவர் ஓட்டு போடுற மக்களை ஏமாத்துறாங்க, இனிமேல் ஏமாற்றக்கூடாது அப்படின்ட்டு பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும், ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்க, மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டு யாரும் ஆளலை என்பதை பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிரூபிக்க தயார் என்று சொல்லியிருக்கேன். அதுபோக காந்தியை அடிச்சிருக்கேன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்லணும், ஏண்டா நாங்கள் தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைப்படி நாங்கள் தேர்தலில் நின்றுக்கிட்டு இருக்கோம், அப்படி நின்று நாங்கள் வெற்றி பெறுறோம், தேர்தல் ஆணையத்தை அடிச்சிருக்க, இவிஎம் மிஷினு எல்லாரும் ஓட்டு போடக்கூடிய இவிஎம் மிஷினை அடிச்சிருக்க, ஏன் அடித்த, இதில் குற்றங்களை செய்ய முடியாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்தை நாங்கள் வலியுறுத்தி இவிஎம் ஒரு மிஷினை கொண்டு வாங்க, இந்த பயிலும் நீங்களும் நேரடி ஒளிபரப்பில் செய்தி காமிங்க அனைத்து கட்சியும் சொல்லியிருக்கணும். சரி, எல்லாரும் திராவிடர் கட்சி ரைட்டு அவங்க தான் சொல்லுவதற்கு, ஏன்னா ஏற்கனவே திருட்டுத்தனமாக ஆண்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்லலை. சீமான் வந்து எவ்வளோ இதுக்கு குரல் கொடுக்குறவர், ஏன் இந்த இவிஎம் மிஷினில் 100க்கு 100 திருட்டுத்தனம் பண்ண முடியும்னு எல்லா தேர்தல் ஆணையத்தையும் அடிச்சிருக்கானே, அப்போ இது சட்டபூர்வமாக இந்த தேர்தல் ஆணையம் வந்து செயல்படலை என்று ஒரு படிப்பறிவு இல்லாதவே நிரூபிச்சிருக்கான். அவனுக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். 40 மாவட்டத்தில் நாங்கள் வந்து நான் தமிழர் கட்சியில் இருந்து நாங்கள் நிற்கிறோம் வேட்பாளராக, எங்களுக்கு அவமானமாக இருக்குது. அதனால் நான் தமிழர் கட்சி வந்து 40 மாவட்டத்தில் நிற்கிற வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்த முடியும்.
எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மிஷினை சிறப்பாக கலத்தி அடிச்சிருக்கான், உங்களவும் அடிச்சிருக்கான். என்ன இது மாதிரி ஒரு அசிங்கம் உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. அதுவாசி நீங்கள் வந்து உடனே இந்த இவிஎம் மிஷினில் குற்றம் செய்ய முடியாதுன்னு முதல்ல நிரூபிக்கணும் அப்படின்றத தான் நம்ம வந்து சொல்ல. இந்த இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினு வெறும் 10 ரூபா பொருள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 10 ரூபா பொருள் இல்லைன்னு இவங்க நிரூபிக்கணும். அதனால இந்த மிஷினும் அடிச்சிருக்கேன், மகாத்மா காந்தியை அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓட்டு உரிமையை இவங்க இவிஎம் மிஷின் மூலமாக திருடி ஆளலாம்னு யார் சொன்னது? அதனால உண்மையான ஓட்டு சுதந்திரத்தை பறிச்சிருக்காங்க. அதனால தான் காந்தி எதுக்காக அடிச்சுன்னா உண்மையான ஓட்டு சுதந்திரம் இருக்குன்னா முதல்ல நிரூபிக்கணும். இதில் ஓட்டு போட்டால் யாருக்கு யாரும் பிக்சர் பண்ணுறோமோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நான் நிரூபித்து காமிக்கிறேன். அடுத்த டேக்கில் நான் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்க, நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இவ்வளவு வந்து தருமபுரி மயிலா அடிஷனல் கோர்ட்டு வந்து மறைக்குது. நான் செய்த தப்பை அது வந்து மறியல் கேஸுன்னு போடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவிஎம் மிஷினில் வெற்றி பெற்று தான் ஆண்டுகிட்டு இருக்கேன். இந்த இவிஎம் மிஷின் இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் நான் வந்து டேஞ்சர்னு போட்டிருக்கேன். இந்த எஸ்பி அஸ்ராக்காரன்றவன் ப்ராடு. இவன் வந்து உலக ப்ராடு, மிகப்பெரிய ப்ராடு நாய். இவன் வந்து தருமபுரியில் இருக்கும்போது நான் பெட்டிஷன் கொடுக்குறேன். அதை வந்து போலியாக விசாரிச்சுட்டு நீ பெரிய விஞ்ஞானி நிறுவியே, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறோம்னா இன்றைக்கி பெரிய விஞ்ஞானி தான் நான். உலக அளவில் ஒரு மாவட்டத்துக்கே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியும். இந்த அயோக்கியம் மாதிரி இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு பிச்சைக்கார வாழ்க்கையை நான் வாழலை. டீ குடிக்கிற நாய் எஸ்பி அஸ்ராக்கார் ப்ராடு, 1ஆம் நம்பர் ப்ராடு. இந்த ப்ராடு வந்து கரூரில் வந்து இந்த கேமராவில் வாங்கி இது பண்ணி உண்மையை அழிக்க போகிறேன், உண்மையை வந்து மறைக்க போகிறேன். கலைவாணின்ற ஒரு எஸ்ஐ வச்சு நீ விசாரித்து என்ன சொன்னால், நீ ஒரு பெரிய விஞ்ஞானி நிரூபிக்கத்தானே போகிறேன். இந்த 2026 தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே இந்த 6ADJ நீதிபதி ஜெயபாண்டி மதுரை மாவட்டத்துடைய படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடு, 75 நாளைக்குள்ளே கொடுக்க தவறினால் உன்னுடைய பத்திரத்தின் அடிப்படையில் மதுரை 6ADJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா கட்டணும். 10, 11, 12 படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துடணும் 75 நாளைக்குள்ளே என்று உத்தரவிட சொல்லுங்கள். இந்த நீதிபதியை பத்திரிக்கை மூலமாக அறிக்கை விட சொல்லுங்கள். நல்ல அதிகாரின்னு நான் நம்புகிறேன். ஆகையால் பிராத்தல் நீதிபதிகள், பிராத்தல் வழக்கறிஞர்கள், இவனுங்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் குடும்பமே இருக்கக்கூடாது. குடும்பம் வச்சு வாழ தகுதி இல்லாத நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் பிராத்தல் நாய்கள். ஜெயபாண்டி வந்து என்னையா 13 மாதம் ஆச்சு, ஒரு கேஸ் கூட போடாமல் பொய் கேஸ் போட்டிருக்கீங்க. ஒரு பொய் கேஸ் போட்டு ஒரு ஆளை இப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு வழக்கறிஞர் கூட துப்பு இல்லைன்றனால தான் வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞர்லேருந்து தனியார் வழக்கறிஞர்லேருந்து பேசியிருக்கிறேன். வால் இண்டியா வந்திருக்கணும். எப்படி ஒரு ஆளை வந்து பொய் கேஸ் போட முடிஞ்சு, எப்படி பொய் கேஸ் மூலமாகவே உள்ளே வைக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்டிருக்கணும். சட்டம் இருக்குன்னு நம்புவோம். பிராத்தல் மதுரை நீதிமன்றம் 6ADJ நீதிபதி அயோக்கிய நாயும் ப்ராடு மனு வாங்கிட்டு எந்த ஆதாரமும் கொடுக்காம சிபிஐ கோர்ட், நான் சிறையில் இருக்கும்போது 3 பேப்பரில் எழுதி கொடுத்த பேப்பரையும் எந்த ஒரு ஆதாரமும் எனக்கு கொடுக்கல. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.